சந்தித்த வழியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் கலைவாணர் NSK அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய பெருமைகளையும் இசை மூலமாகவும் பேச்சு மூலமாகவும் இசையுரையாக ஆற்றி வரும் திரு சோழ நாகராஜன். வணக்கம். வணக்கம். கலைவாணர் மீது இந்த அளவுக்கு அவர் புகழ் பரப்புகிற அளவுக்கு ஈடுபாடு வர்றதுக்கான அந்த பின்னணி பற்றி முதல்ல சொல்லுங்களேன். சின்ன வயசில் அந்த காலத்தில் ரேடியோ தான், வானொலி பெட்டி என்பது நான் சின்ன வயசில் ஏதோ நான் பாடிக்கொண்டே அலைவதாக எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. எனக்காகவே எங்கள் அப்பா ஒரு வானொலி பெட்டியை வாங்கி வீட்டில் வச்சாங்க. அப்போது இலங்கை வானொலி தான் நிறைய வந்துக்கிட்டு இருக்கோம். இலங்கை வானொலியில் தமிழ் படப்பாடல்கள் விரும்பி எங்கள் காற்றில் எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கும். அதில் அவ்வப்போது கலைவாணருடைய பாடல்கள் நான் கேட்க நேர்ந்தது. 3வது வகுப்பு 4வது வகுப்பு படிக்கிற காலத்தில் எனக்கு வியப்பாக இருக்குது. காசிக்கு போனால் கரு உண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு, இப்போ ஊசியை போட்டால் உண்டாகும் என்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்படி இந்த வரியை என்னுடைய 9வது வயசில் நான் கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கேன். இது என்ன ஒரு புதுமையாக இருக்கிறது, ஆனால் விளங்கி கொள்ள முடியாத பருவம் இருந்தாலும் கூட எனக்கு அது ஏதோ ஒன்று செய்திருக்கிறேன் எனக்குள்ள. அது மாதிரி அவருடைய அந்த சிரிப்புங்கிற பாட்டு, சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு என்று சொல்லுகிற போது எனக்கு இது இப்படி ஒரு அவர் சின்ன வயசுலேயே எனக்குள் இறங்கி இருக்கிறார் தன்னுடைய அந்த வைர வரிகளால். அவர் மீது எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு. பிறகு நாம் பல்வேறு துறைகளில் நம்ம பயணப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் கொஞ்சம் நாம் அவரை பெருசாக எடுத்துக்காமே இருந்திருக்கணும். அவருடைய நூற்றாண்டு வந்தபோது கலைவாணர் நூற்றாண்டு என்று எங்கும் பேசப்பட்டு கொண்டிருந்த போது எனக்குள் ஒரு பொறி தட்டியது. சின்ன வயசில் அந்த பாட்டெல்லாம் கேட்டோமே, ஆனால் நாம் அதை மறந்து விட்டோமே என்று சொல்லும்போது மறுபடியும் அவருடைய பாடல்களை தேடி போனேன். பிறகு அவருடைய வாழ்க்கை சம்பவங்களை வரலாறுகளை தேடி படித்தேன். எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, கலைவாணரை நாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் ரேடியோவில் கேட்டு வானொலியில் கேட்டு நம்ம மகிழ்ந்து நமக்குள்ள சில அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கு. எனவே இந்த செய்திகளை அவருடைய அவர் வாழ்க்கையை படிக்கிற போது வியப்பாக இருக்குது. அவருடைய பாடல்களுக்கு மேலே அவர் திரைப்படங்களிலும் சரி சொந்த வாழ்க்கையிலும் சரி வாழ்க்கையை நான் என்ன கணிக்கிறேன்னா, கலைவாணர் தன்னுடைய வாழ்க்கையவே அறிவியல் பூர்வமாக பார்த்தார் என்று நான் மேடைதோறும் சொல்லுவேன். அறிவியல் பூர்வமாக வாழ்க்கையை தரிசிப்பது என்றால் என்ன அப்படின்னா, பிள்ளையார் பால் குடிக்கிறாருன்னா நம்ப மாட்டோம். இதுக்கு ஏதாவது அறிவியல் உண்மை இருக்குமோ என்ற சந்தேகம் வரும். எதையும் சந்தேகி என்று சொல்லக்கூடிய ஒரு மனோநிலை வரும். அது தவறல்ல, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அறிவியல் பூர்வமாக அது நடவாத ஒரு காரியம் என்று வருகிற போது அதை நம்ப மாட்டோம். வாழ்க்கையை அறிவியல் பூர்வமாக தரிசிப்பது என்று கலைவாணர் இருந்தார் என்று நான் ஒரு முடிவுக்காரன். எனவே அவருடைய பாடல்களை எனக்கு ஓரளவுக்கு நான் அந்த பாத்ரூம் சிங்கர்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை விட கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் வெளியே ஒரு கூடத்தில் ஹால் சிங்கராக இருந்திருக்கேன். முறைப்படி சங்கீதம் படிக்கவில்லை என்றாலும் கூட சுதி பேதம் இல்லாமல் தாளக்கட்டு மாறாமல் பாடக்கூடிய எனக்கு கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே இந்த பாடல்களை இசைக்கருவிகளோடு எடுத்துக்கொண்டு போவது, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன சம்பவங்களை சொல்வதன் மூலமாக ஜனங்களுக்கு விழிப்பூட்டுவது, மகிழ்ச்சி ஊட்டுவது அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதை செய்தேன். நம்ம இந்த நிகழ்ச்சியிலையும் கிட்டத்தட்ட அதையே செய்வோம். அந்த வகையில் இப்போ ஒரு கலைவாணர் பாடலை தொடங்குங்களேன். கலைவாணர் பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னு ஏற்கனவே நான் துவங்கியது அதுதான். பெரும்பாலும் நிறைய பேர் கேட்காத பாட்டுன்னு நினைக்கிறேன். அதனால அதிலேயே நம்ம துவங்கலாம். காசிக்கு போனால் கரு உண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு, காசிக்கு போனால் கரு உண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு, இப்போ ஊசியை போட்டால் உண்டாகும் என்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. இது 2 பேர் டூயட் பாட்டு. அவங்க சொல்லுவாங்க, ஈசன் செயலால் இறப்பும் பிறப்பும் எல்லாம் நடக்குதுங்க, இதை என்னாம எவனோ சொன்னான்னு கேட்டு ஏமாந்து போகாதீங்க,
நீங்க ஏமாந்து போகாதீங்க. ஆகாரம் சமைக்க சூரிய ஒளியால் அடுப்பை மூட்டுறாங்க. ஆகாரம் சமைக்க சூரிய ஒளியால் அடுப்பை மூட்டுறாங்க. ஆணை பெண்ணாக, பெண்ணை ஆணாக ஆளையே மாத்துறாங்க. ஆணை பெண்ணாக, பெண்ணை ஆணாக ஆளையே மாத்துறாங்க. அங்கே ஆளையே மாத்துறாங்க, இங்கே ஆளை ஏமாத்துறாங்க. இது 1000 காலத்துக்கு அந்தம்மா, இது 1000 காலத்துக்கு அப்பால நடக்கிற ஆராய்ச்சி விஷயமுங்க, மூளை ஆராய்ச்சி விஷயமுங்க. நம்ம அறிவுக்கு பொருத்தம் 6 கோவில் அரச மறந்தானுங்க. இவர் கோழி இல்லாம தன்னால முட்டைகளை குஞ்சுகளை பொறிக்க வச்சான். கோழி இல்லாம தன்னால முட்டைகளை குஞ்சுகளை பொறிக்க வச்சான். உங்கொப்பேன் பாட்டன் காலத்தில் யார் இந்த கோளாறை கண்டுபிடிச்சான்? உங்கொப்பேன் பாட்டன் காலத்தில் யார் இந்த கோளாறை கண்டுபிடிச்சான்? அந்த குஞ்சுகள் பொறிக்க வச்ச கோளாறு காரண முட்டை ஒன்று பண்ண சொல்லுங்க பாப்போம், முட்டை ஒன்று பண்ண சொல்லுங்க. வாய் கூசாம எதையும் யோசனை செய்யாம பேசுவது தப்பிதமுங்க. இவர் சொல்லுவார் கன்க்ளூஷனா, எட்டாத விஷயத்தை ஈசன் பெயரால் இயற்கை என்கிறாங்க. எட்டாத விஷயத்தை ஈசன் பெயரால் இயற்கை என்கிறாங்க. அந்த இயற்கையும் கூட செயற்கையில் ஆகும் முயற்சியும் பண்ணுறாங்க. அந்த இயற்கையும் கூட செயற்கையில் ஆகும் முயற்சியும் பண்ணுறாங்க என்று முடிப்பார். இது ஒரு விவாதம்.